ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீட்டுக்கு தேவையான பயனுள்ள ஒரு 6 சமையல் குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கீரை அலசுறதா இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இந்த கீரையை போட்டு அலசிட்டு மறுபடியும் அந்த கீரையை எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆயிரும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்வடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அந்த காய்வடியை அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அந்த காய்வடிக்குள்ளே இந்த கீரையை போட்டு அலசி எடுத்து பாருங்கள். ஈஸியாக அலசி எடுத்துடலாம். அலசினதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கீரையில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காய்வடியில் போட்டதுனால அந்த தண்ணியெல்லாம் தனியாக வெளியே வந்துடும். இனிமேல் ஆரஞ்சு தொளிச்சிட்டு ஆரஞ்சு தோலை இனிமேல் தூக்கி கீழே போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஆரஞ்சு தோலை அதில் போட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக சோடா உப்பும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக விம் லிக்விடும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுப்பு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நான்வெஜ் சமைச்சோம்னா அதுலேருந்து ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த பேட் ஸ்மெல் போக வைக்கிறக்கும் இந்த லிக்விடை ஊற்றி நீங்கள் பாத்திரத்தை கழுவுனீங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அது சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்போக்கும் காட்டனும் இருந்துச்சுன்னா ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இந்த ஸ்போக்கில் இந்த காட்டனை சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார் போடுற இடத்துல வச்சு அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த மிக்ஸி ஜார் சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம கைவிரல் விட்டு தேய்ச்சிட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பேன். இனிமேல் இந்த கஷ்டப்பட தேவையில்லை. இந்த முருங்காய் தாங்க நாட்டு முருங்காய். எனக்கு ஊர்லேருந்து நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க. இது வெளியே வச்சோம் அப்படின்னா வாடி வதங்கி வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் முருங்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா 2 வாரம் ஆனாலும் சரிங்க, முருங்காய் வாடி வதங்கி போகாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம சமைக்கும் போதும் சரி, பால் காய்ச்சும் போதும் சரி, பாத்திரத்தை அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அந்த அடிப்பிடிச்ச கரம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சுருங்க. தண்ணி சூடானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி கொதிக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அடிப்பிடிச்ச கரையை லைட்டாக சுரண்டி எடுத்திங்கனாவே அது ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை கீழே ஊற்றுனதுக்கப்புறமா விம் லிக்விட் அல்லது ஏதாவது சோப்பு வச்சு இந்த பாத்திரத்தை அழுத்தி தேய்க்கும் போது அந்த கரை எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும். வீட்டில் கரப்பான்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துகிட்டு இது ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரவுண்டாக கட் பண்ண இந்த தக்காளி மேலே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த பவுடரை அந்த தக்காளி மேலே போட்டு விட்டுருங்க. கரப்பான்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துலலாம் வச்சு விட்டுருங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா சிங்க்கு கடியில் அடுப்பு கடியிலலாம் அதிகமாக இது இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் இந்த தக்காளியை வச்சு விட்டுருங்க. இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டே ரெடி பண்ணி வச்சு விட்டுட்டு போய் படுத்துக்கணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சியெல்லாம் செத்து கிடக்கும். அதே மாதிரி இந்த தக்காளியும் கீழே தூக்கி போட்டுருங்க. இதே மாதிரி இது வாரத்தில் 2 டைம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுங்க. ஒரு கரப்பான்பூச்சி கூட வீட்டில் இருக்கவே இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.